மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. கிறிஸ்து பேதுருவை பார்த்து சாத்தானே என்று சொன்னார். சாத்தான் அப்படின்னா நமக்கெல்லாம் அது ஒரு அலர்ஜியான ஒரு வார்த்தை. சிலருக்கு அது பயத்தை உண்டாக்கும் வார்த்தை. ஆண்டவர் தன்னுடைய பிரதான சீடனை பார்த்து சாத்தான் என்று சொன்னார். சாத்தான் என்றால் அந்த லூசிஃபர் என்று சொல்லல, நீதான் லூசிஃபர்னு சொல்லல. சாத்தான் என்கிற வார்த்தைக்கு விரோதி என்ற அர்த்தம். அது அப்படியே சாத்தான் என்றே ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. விரோதி, எதிர்த்து நிற்கிறவன் அர்த்தம் சாத்தான்னா. அதற்கு அவர் காரணம் சொல்றாரு, இடரலை உண்டு பண்ண முயற்சிக்கிறவன், அதுதான் சாத்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஒரு மனுஷன் நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தன் சாத்தான் ஆயிட்டான் அப்பனா என்ன செய்வோம்? துரத்திடுவோம் அவனை. ஆனால் அவர் துரத்துனாரான்னு கேட்டால் துரத்தலை. அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு அடுத்த அதிகாரம் 17 முதல் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூப மலைக்கு 6 நாள் கழிச்சு இந்த சாத்தானை தான் மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போனார் ஆண்டவர். அப்போ இந்த சாத்தான் அப்படின்றது ஒரு தற்காலிக நிலைமை தான். நான் சொல்றத நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நான் பேதுருவை மரியாதை குறைவா பேசலை. ஏன்னா கத்தோலிக்க சகோதரர்கள் பேதுருவை மேலே ரொம்ப, அவர்கள் அப்படியே புனிதர்களில் ஒருவராக ராயப்பர், புனித ராயப்பர் என்று அவரை கத்தோலிக்க சகோதரர்கள் ஒரு வணங்கவே செய்வார்கள். ஆனால் நீங்கள் பைபிளில் இருக்கதா நான் சொல்கிறேன். பேதுருவை பார்த்து சாத்தானே அப்படின்னு சொன்னார். ஆனால் 6 நாளைக்கு பிறகு பேதுருவை தான் முதல் ஆளாக கூட்டிக்கிட்டு அவர் மறுரூப மலைக்கு போய் தன்னுடைய மறுரூபத்தை பேதுருவுக்கு காட்டினார், மோசேயை காட்டினார், எலியாவை காட்டினார், பிதாவினுடைய சத்தத்தை கேட்க வைத்தார், மகிமையின் மேகத்தை பார்க்க வைத்தார். அப்ப சாத்தான் என்பது ஒரு தற்காலிக தன்மை. பேதுரு லூசிஃபர் அல்ல, ஆனால் லூசிஃபர் சாத்தான். நான் சொல்றது நல்லா கவனிச்சாதான் புரியும், இல்லை குழப்பம் வந்துடும். பேதுரு லூசிஃபர் அல்ல, ஆனா பேதுரு தற்காலிகமா கொஞ்ச நேரம் சாத்தானா மாறிட்டான். ஆனா லூசிஃபர் அவன் ஒரு சாத்தான். அவன் நிரந்தர சாத்தான், இவன் தற்காலிக சாத்தான். கொஞ்ச நேரம். இந்த காந்தத்திலேயே தற்காலிக காந்தம், நிரந்தர காந்தம்னு 2 உண்டு விஞ்ஞானத்தில். அந்த மாதிரி இவன் கொஞ்ச நேரம், ஒருவேளை அதிகபட்சம் 6 நாள், இவன் 5 நாள் சாத்தானா இருந்தான். அதிகபட்சம் 6வது நாள் அவன் சாத்தானா இருந்திருந்தா அவனை கண்டிப்பாக கூட்டிட்டு போயிருக்க மாட்டார் ஆண்டவர். சரியாயிட்டான். அதனால இது ஒரு தற்காலிக தன்மை. ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பது, ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் நிற்பது. ஊழியக்காரர்களை கூட சாத்தானாக மாற முடியும். நான் சொல்றது, நானும் ஒரு ஊழியக்காரன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு உணர்ந்து கொண்டே நான் சொல்றேன். ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் கூட தற்காலிகமா சாத்தானா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல ஊழியக்காரனே கூட. ஏன்னா பேதுருவை போல நல்ல ஊழியக்காரன் வேற கிடையாது. சாத்தானாய் மாறினவன் கூட கொஞ்ச நேரத்தில் விடுதலை பெற்று மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட்டு மறுரூப மலைக்கு போகக்கூடியவனாய் மாறுவதும் சாத்தியம்தான். நான் சொல்றது நீங்க நல்லா கவனிச்சாதான் புரியும், இல்லை பல குழப்பங்கள் உண்டாயிரும். இன்னொரு வார்த்தை பிசாசு. ஆண்டவர் பேதுருவை சாத்தான் என்றார்,
யூதாசை சாத்தான்னு சொல்ல, பிசாசுன்னு சொன்னார். யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். 71. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஆண்டவர் சொன்னார், 12 பேரை பார்த்து சொன்னார், உங்களுக்குள்ளேயும் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். யூதாஸ்காரியத்தை குறித்து அப்படி சொன்னார்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுனா ஏமாத்துறவன் அர்த்தம், வஞ்சிக்கிறவன் அர்த்தம். சாத்தான்னா விரோதி, எதிர்த்து நிற்கிறவன் அர்த்தம். இப்ப சாத்தான் என்பது தற்காலிகமான ஒரு தன்மை, பிசாசு என்பது நிரந்தர தன்மை. பேதுரு இன்னொரு முறையும் சாத்தானா மாறிட்டான். 3 தடவை ஆண்டவரை மறுதளிச்சான், சபித்தான், ஆண்டவரை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணான். அப்போது அவன் சாத்தானா மாறிட்டான். ஆனா அப்போது அவன் விடுதலை பெற்று வந்துட்டான், சுத்திகரிக்கப்பட்டு திரும்பவும் வந்துட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆனா அந்த பிசாசா மாறினானே யூதாஸ்காரியாத்து, அவன் திருந்தவே இல்லை, அவன் மனம் திரும்பவே இல்லை. பிசாசு என்பது அது நிரந்தரமான தன்மை, சாத்தான் என்பது தற்காலிக தன்மை. இந்த ரெண்டுமே லூசிஃபருக்கு பொருந்தும். அதனால 2 விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க தான். சிலர் திடீர்னு சாத்தான் ஆயிருவாங்க, அப்புறம் சரியாயிருவாங்க. 1 வருஷம் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் சாத்தான் ஆயிருவாங்க. அப்புறம் மறுபடியும் 2 வருஷம் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் சாத்தான் ஆயிருவாங்க. அப்படியும் சிலர் இருக்காங்க நம்ம கூட இருக்கிறவங்க. அவங்கள நம்ம தள்ளிடக்கூடாது, அவங்கள திருத்தணும். குறைகளை சுட்டி காட்டி அவங்கள திருத்தணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்னாரு. ஆனா இன்னொரு மக்கள், அது ரொம்ப அபூர்வமானவங்க தான். நம்ம கூட இருக்கிறவங்க பிசாசா மாறிடுவாங்க. அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களா போயிடுவாங்க, நம்மளை விட்டு அவங்களா போயிடுவாங்க. அவங்கள நம்ம கூட வச்சிருக்க முடியாது. இது நான் சொல்வது ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வமா அப்படி ஆகுறாங்க. அதனால பிசாசு, சாத்தான்ற வார்த்தைகளை கண்டு பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் மனிதர்களும் அப்படி ஆயிராங்க என்பதை பேதுருவிடமிருந்தும் யூதாஸ்காரியத்திடமிருந்தும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனா இந்த 2க்கும் காப்பி ரைட் வச்சிருக்கிறவன், இந்த 2ஐயும் கண்டுபிடிச்சவன் லூசிஃபர் தான். அவனை எந்த விதத்திலும் அவனோடு நாம் ஒத்து போக முடியாது, அவனை எந்த விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. ஆகவே இந்த ஒரு தெளிவோடு கூட நாம் மனிதர்களையும் பிசாசையும் அணுக நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.